அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நம்ம படித்தவர்களை பார்ப்போம். அவர்களுக்கு பேருக்கு முன்பாகவும் அவர்களுடைய பேருக்கு பின்பாகவும் அவர்கள் படித்து வாங்கிய அந்த டிகிரியை மென்ஷன் பண்ணுவது, குறிப்பிடுவது ஒரு வளமையான ஒரு விஷயம். அது போன்றல்ல நம்ம செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜி என்பது. நம்ம பேருக்கு முன்பாக அல்ஹாஜி என்றோ ஹாஜி என்றோ மென்ஷன் பண்ணுவதற்கோ குறிப்பிடுவதற்கோ, அல்லது யாராவது ஒரு நபர்கள் நம்மளை ஹாஜி என்று அழைப்பதற்கோ நாம் அதற்காண்டி அந்த ஹஜ்ஜை நாம் செய்யவில்லை. ஹஜ்ஜி என்பது ஒரு இறை வணக்க வழிபாடு. நமக்குண்டான கடமைகளை நம்ம நிறைவேற்றுகிறோம். அதற்குண்டான கூலி மறுமையில் இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தெரிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ராவுக்கு மற்றொரு உம்ராவுக்கு மட்டும் அந்த உம்ரானுடைய நன்மை என்ன தெரியுமா? அது இரண்டுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாவத்திற்கு ஒரு குற்ற பரிகாரமாக அந்த உம்ரா அமைந்துவிடும். அல் ஹஜ்ஜுல் மபுரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு, லைஸ லஹுல் ஜஸாவு இல்லல் ஜன்னா, அதற்குண்டான கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் சொர்க்கத்திற்காண்டியும் இறைவனை அடைவதற்காண்டி நம்ம ஹஜ்ஜு செய்கிறோம். வெறுமனை இந்த அடைமொழி பெயருக்காக வேண்டி அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.